நாட்டின் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு வீரர், அவ்வாறான ஒரு வீரர் மேஜர் ஜெனரலாக இருந்து பதவியை வகித்து இப்பொழுது ஓய்வு பெற்ற ஒருவருக்கு எதிராக இவ்வாறான நடவடிக்கை என்பது தேவையற்றது என்பதை நீதிமன்ற விசாரணைக்கு முன்பே தாங்களே ஒரு தீர்ப்பை வழங்குவதான முறையில் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அசாத் மௌலானா என்கின்ற ஒரு கிழக்கை சேர்ந்த முஸ்லீம் இளைஞர் பிள்ளையானுக்கு ஒரு செயலர் போன்று, அதாவது பிள்ளையானுக்கு சிங்கள மொழி போன்றவை தெரியாத காரணத்தால் அவருக்கான ஒரு மொழி பெயர்ப்பாளராக அல்லது நம்பிக்கைக்குரியவராக சேர்ந்திருந்த பொழுதும் இந்த சேனல் 4 ஊடகத்திற்கு அவர் வழங்கிய செவி என்பது நிச்சயமாக ஒரு மாறுபட்ட கருத்தியலை விதைத்திருந்தது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக. எனவே அது தொடர்பான விசாரணையில் தற்பொழுது இந்த இலங்கை அரசு கூட பிரான்ஸ் நாட்டில் உள்ள தங்களுடைய தூதரகத்துக்கு அவரை சுவிட்சர்லாந்தில் இருந்து அழைத்து அங்கே குற்றப்புலனாய்வு துறையின் தலைமை அதிகாரியால் சாட்சியம் பெறப்பட்டு அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற அளவிற்கு அந்த முக்கியமான விடயங்கள் அவர் கூறிய கருத்தியலில் புதைந்திருக்கின்றது என்பதை நம்புபவர்களாக இந்த இலங்கை அரசும் அல்லது இலங்கை அரசு சார் இந்த புலனாய்வு துறையும் மாறி இருக்கின்றது. அதுதான் உண்மை. அவரது பங்கு என்பது பாரிய அளவில் போராட்ட வெற்றியில் இருக்கின்றது என்பதை யாருமே மறக்க முடியாது. குறிப்பாக இந்த விடுதலை புலிகளின் 2ஆம் நிலை தலைவராக இருந்த KP என்பவரை மலேசியாவில் கைது செய்து அந்த மலேசிய போலீசாரின் துணையுடன் அவரை கைது செய்து அவரை கொழும்புக்கு அழைத்து சென்றவராகவும் இவர் இருக்கின்றார். சில வேளைகளில் நேரடியாக சம்பந்தம் இல்லாவிட்டாலும் இது தொடர்பான சம்பந்தப்பட்ட நபர்களுடனான தொடர்பாடல்களை மேற்கொண்டு அவர்கள் மூலமான இந்த தகவல் தாக்குதல் சம்பந்தமாக அறிவை பெற்றிருந்தால் கூட அதனை தகுந்த நேரத்திற்கு அரசிற்கு அறிவிக்க தவறிய அல்லது தகுந்த நேரத்தில் பாதுகாப்பை வழங்க தவறியவர் என்கின்ற வகையில் கூட அவர் தண்டனைக்கு உள்ளாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. 6-4 என்பது மிகவும் சிறிய ஒரு செல். அவ்வாறான ஒரு சிறை செல்லுக்குள் அவர் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கே கரப்பா நெலி போன்றவை எல்லாம் நடமாடுவது போன்ற பல விடயங்களும் கூறப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது அசாத் மௌலானா போன்ற நாட்டை விட்டு தப்பியோடிய ஒரு நபருடைய கூற்றை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு நாட்டினுடைய மூத்த ராணுவ உயர் அதிகாரி ஒருவரை கைது செய்வது என்பது இலங்கையினுடைய பாதுகாப்பு கட்டமைப்பின் பலவீனத்தை காட்டுகின்றதா, இல்லை என்று சொன்னால் சர்வதேச ராஜதந்திர அழுத்தங்களுக்கு இலங்கை அரசு பணிந்து விட்டதா? வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். செய்தியின் பின்னணி களத்தில் இன்று நாம் ஆராய இருப்பது இலங்கை பாதுகாப்பு துறையின் கட்டமைப்புக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாரிய அரசியல் அதிர்வு பற்றியதாக இருக்கின்றது. அந்த வகையில் முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலையினுடைய கைது விவகாரம் தொடர்பாக நாங்கள் பேச இருக்கின்றோம். இவருடைய கைது விவகாரம் என்பது வெறும் தனிநபர் சார்ந்த சட்ட நடவடிக்கை என்பதை தாண்டி சர்வதேச ராஜதந்திர மற்றும் உள்நாட்டு அரசியல் சதுரங்கத்தின் ஒரு முக்கிய நகர்வாகவே பார்க்கப்படுகின்றது. சர்வதேச புலனாய்வு அமைப்புகளின் பார்வையில் ஒரு நகைப்பையும் அதே நேரம் கத்தோலிக்க திருச்சபையின் தார்மீக குரலில் பெரும் அழுத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ள இந்த விவகாரம் நாட்டின் இறையாண்மை மற்றும் நீதி கோட்பாடுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள சவாலா அல்லது அரசியல் பழிவாங்கலா? இது குறித்து ஆராய்வதற்கு நம்மோடு வளமை போல இணைகின்றார் எமது அரசியல் ஆய்வாளரும் ஆளுமையுமாகிய திரு சுரேஷ் தர்மா அவர்கள். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம். வணக்கம் ஜோதி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், உங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க மத்திய புலனாய்வு பிரிவு FBI மற்றும் இதர சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் நடத்திய விசாரணைகளில் சுரேஷ் சாலை குற்றவாளியாகவோ அல்லது ஒரு சந்தேக நபராகவோ அடையாளப்படுத்தப்படாத இந்த நிலையில் தற்போதைய இவருடைய கைதும் அதனை தொடர்ந்து நடைபெறுகின்ற விசாரணைகளும் உள்நாட்டு அரசியல் தேவைகளுக்காக அரங்கேற்றப்படுகின்ற ஒரு நாடகமா? இதனை நீங்க எப்படி பார்க்கிறீங்க?
இல்லை, நிச்சயமாக இதன் உள்ளீடு என்பது அரசியல் பின்புலம் கொண்டதாக இருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லாதமாறு அங்கே இடம்பெறுகின்ற நடவடிக்கைகள் ஏதுகை கூறினாலும் அதற்கான முஸ்தீபுகளை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஒன்றாகத்தான் இவ்வாறான அதாவது வந்து எழுந்தமானமான கருத்தியல் போன்று பத்திரிகைகளூடாக அல்லது இந்த பெரும்பான்மையின பரம்பரை அரசியல்வாதிகள் சார்ந்த ஊடகங்களினூடாக வெளிப்பரப்பப்படுகின்ற தோற்றத்தையும் அதே நேரம் படை அதிகாரிகள் சார்ந்த மட்டத்தில் இருந்தும் சிங்கள இனவாதிகள் சார்ந்த மட்டத்தில் இருந்தும் அந்த கருத்துக்களுக்கு ஆதரவான கருத்தியல்புகளை, அதாவது வந்து ஒரு நாட்டின் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு வீரர், அவ்வாறான ஒரு வீரர் மேஜர் ஜெனரலாக இருந்து பதவி வகித்து இப்பொழுது ஓய்வு பெற்ற ஒருவருக்கு எதிராக இவ்வாறான நடவடிக்கை என்பது தேவையற்றது என்பதை இந்த நீதிமன்ற விசாரணைக்கு முன்பே தாங்களே ஒரு தீர்ப்பை வழங்குவதான முறையில் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த இராணுவத்தின் உயர் பதவியில் இருந்த சரத் வீரசேகரா போன்றவர்கள் எல்லாம், ரியர் அட்மிரல் சரத் வீரசேகரா போன்றவர்கள் எல்லாம் இது குறித்த கடிதங்களை ஜனாதிபதிக்கு எழுதியிருக்கின்றார்கள். அதே போன்று இப்பொழுது பல பகுதிகளிலும் இவ்வாறு இடம்பெற்றாலும் அவருடைய நடவடிக்கைகளில் அதாவது வந்து பங்கு இருக்கின்றது என்கின்ற ஒரு சந்தேகம் வலுப்பெற்றதான நிலையைத்தான் அது மேலும் மேலும் அடைந்து கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் கோத்தபய ராஜபக்சவின் கடவுச்சீட்டு கூட நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு அவர் பயணம் செய்ய முடியாத அளவிற்கு நிலைமை சென்றிருக்கின்றது. எனவே இந்த சம்பவ சாட்சியங்களின் அடிப்படையில் என்று பார்க்காமல் இவ்வாறு கூறலாம். அதாவது வந்து இந்த அசாத் மௌலானா என்கின்ற ஒரு கிழக்கை சேர்ந்த முஸ்லிம் இளைஞர், அவருடைய தந்தையார் கூட இந்த ஈழ விடுதலை போராட்டத்தில் மரணித்த ஒருவராகவும், அதாவது வந்து இந்திய இராணுவ காலத்தில் இந்திய இராணுவத்துடன் இணைந்து பணியாற்றிய இபிஆர்எஃப் மத்திய குழு உறுப்பினராகவோ அல்லது அந்த அங்கே சென்னையில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் கொல்லப்பட்டவர்களில் ஒருவராகவோ இருக்கின்றார். அதன் பிறகு இவர் இந்த இயக்கங்களுடனான தொடர்புடையவராக இருந்து பிள்ளையானுக்கு ஒரு செயலர் போன்று, அதாவது பிள்ளையானுக்கு சிங்கள மொழி போன்றவை தெரியாத காரணத்தால் அவருக்கான ஒரு மொழி பெயர்ப்பாளராக அல்லது நம்பிக்கைக்குரியவராக சேர்ந்திருந்த பொழுதும் இந்த சேனல் 4 ஊடகத்திற்கு அவர் வழங்கிய செவி என்பது நிச்சயமாக ஒரு மாறுபட்ட கருத்தியலை விதைத்திருந்தது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக. எனவே அது தொடர்பான விசாரணையில் தற்பொழுது இந்த இலங்கை அரசு கூட பிரான்ஸ் நாட்டில் உள்ள தங்களுடைய தூதரகத்துக்கு அவரை சுவிட்சர்லாந்தில் இருந்து அழைத்து அங்கே குற்றப்புலனாய்வுத்துறையின் தலைமை அதிகாரியால் சாட்சியம் பெறப்பட்டு அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற அளவிற்கு அந்த முக்கியமான விடயங்கள் அவர் கூறிய கருத்தியலில் புதைந்திருக்கின்றது என்பதை நம்புபவர்களாக இந்த இலங்கை அரசும் அல்லது இலங்கை அரசு சார் இந்த புலனாய்வு துறையும் மாறி இருக்கின்றது. அதுதான் உண்மை. அதன் காரணமாகத்தான் இந்த விவகாரம் இப்படி செல்கின்றது. நிச்சயமாக இந்த இடத்திலே சுரேஷ் தர்மா, இப்பொழுது சுரேஷ் சாலை அவர்களுடைய தாயார் வத்திக்கானில் உள்ள 14ஆம் திருத்தந்தை லியோ அவர்களுக்கு நீதியை நிலைநாட்ட கோரி அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார். அவருடைய தாயாரினுடைய இந்த தார்மீக குரலுக்கு வத்திக்கான் செவி மடுக்குமா? அதே நேரம் இதனால் சர்வதேச அழுத்தங்கள் ஏதும் இலங்கைக்கு ஏற்படுமா என்பது குறித்து உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? இது வந்து சர்வதேசத்தின் ஆதரவை பெறும். மற்றது வத்திகான் வந்து இந்த விடயத்தில் எவ்வாறு செயற்படுமாக இருந்தால் நிச்சயமாக நீதிக்கான விசாரணை இடம்பெற வேண்டும் என்பதில் அது மாற்று கருத்துக்கு இடமில்லாததாகவும், அதே வேளை சில வேளைகளில் மனிதாபிமானமற்ற முறையில் அவர் நடத்தப்பட்டால் அது குறித்த விடயங்களில் அக்கறை செலுத்துமாறு சில வேளைகளில் தங்களுடைய திருச்சபைகள் மூலமாக அங்குள்ள அதிகாரிகளுக்கு அல்லது உயர்மட்ட தலைவர்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கலாமே ஒழிய நேரடியாக இந்த விடயத்தில் சம்பந்தப்படாது. அது இருப்பதற்கான காரணம் அல்லது சம்பந்தப்படாது என்று நாங்கள் நம்புவதற்கான காரணம், கொல்லப்பட்டவர்களில் பலரும் கிறிஸ்தவர்கள். ஒரு கிறிஸ்தவ புனித தினம், இயேசு பிரான் உயிர்த்த ஞாயிறு என்று கிறிஸ்தவர்களால் அதிமுக்கியமான ஒரு தினமாக கொண்டாடப்படுகின்ற தினத்தில் கிறிஸ்தவ தேவாலயங்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் இவரது பங்கு இருக்கின்றதா என்பதை கண்டறிவதில் அவர்கள் தடையாக இருக்க மாட்டார்கள். ஆனால்
இங்கு உள்ள விவகாரம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது அதாவது தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்பே பலரும் அவர் இவ்வாறு தண்டிக்கப்பட போகின்றார் என்கின்ற முடிவுக்கு செல்கின்றார்கள். ஆமா. அதில் ஒருவராகத்தான் அவருடைய தாயார் இருக்கின்றார். அதே போன்று அவருடைய மனைவி தெரிவிக்கின்ற கருத்தின்படி தங்களுடைய குடும்பம் பழிவாங்கப்படுகின்றது. குறிப்பாக அவருடைய பிள்ளைகள் வைத்தியசாலையில் அவரை பார்த்து சென்ற பிறகு அவர்கள் சென்ற எலிவேட்டரில் சிஐடி கூட சென்று அவர்களை மிரட்டலான துணியில் அவர்களுடன் சம்பாஷணையில் ஈடுபட்டதாகவும் அது தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறுகின்றார்கள். அதே போன்று சிங்கள இனவாதிகளாக இருக்கின்ற விமல் வீரவன்சவாக இருக்கட்டும், அல்லது உதயகாமன் பிள்ளவா இருக்கட்டும், அல்லது பல இந்த இனவாதிகளும் இந்த இவருக்கு ஆதரவான அல்லது இவரோடு விடுதலை வாங்கியவர் என்கின்ற கருத்தியலுக்கு வந்திருக்கின்றார்கள். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த திருச்சபை என்பது நிச்சயமாக இந்த விவகாரத்தில் தலையடங்கி குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் இருக்கின்றது. அவரது பங்கு என்பது பாரிய அளவில் போராட்ட வெற்றியில் இருக்கின்றது என்பதை யாருமே மறக்க முடியாது. குறிப்பாக இந்த விடுதலை புலிகளின் 2ஆம் நிலை தலைவராக இருந்த KP என்பவரை மலேசியாவில் கைது செய்து, அந்த மலேசிய போலீசாரின் துணையுடன் அவரை கைது செய்து அவரை கொழும்புக்கு அழைத்து சென்றவராகவும் இவர் இருக்கின்றார். அதே போன்று பிரான்ஸ் நாட்டில் நான் நினைக்கின்றேன் 2009 போர் முடிந்ததன் பிறகு பிரான்ஸ் நாட்டு தூதரகத்தில் 3-4 ஆண்டுகள் இருந்த பொழுது பிரான்சில் உள்ள விடுதலை புலிகளின் கட்டமைப்புகளுக்கு எதிரான செயற்பாடுகளை அல்லது அவர்களை அந்த கட்டமைப்புகளை தவிர்ப்பதற்கான செயற்பாடுகளை அவர் மேற்கொண்டார் என்பதை இப்பொழுது அவர்களே வெளிப்படையாக கூறுகின்றார்கள். அதே போன்று இவர் மீண்டும் வரவழைக்கப்பட்டு கொத்தபயாவுக்கு மிகவும் கொத்தபய ராஜபக்சவுக்கு மிகவும் தேண்டியதாக இருந்தவர்கள் மீண்டும் வரவழைக்கப்பட்டு இவரது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்பட்டாலும் இந்த அசாத் மௌலானாவின் சாட்சியத்தை விடவும் வேறு விவகாரங்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக அவருடைய கணனி போன்றவை எல்லாம் தற்பொழுது கடவை சொற்கள் பெறப்பட்டு அல்லது அவை அறியப்பட்டு அவற்றில் உள்ள ஆவணங்கள் எல்லாம் பரிசீலிக்கப்படுகின்றன. அவர் கொடுக்க மறுத்திருந்தார் கணனிக்குரிய கடவுச்சீட்டுகளை. இவ்வாறான விடயங்கள் என்பன இந்த விடயத்தில் ஏதோ ஒரு உண்மை பொதிந்திருக்கின்றது இவ்வாறு கூறலாம். சில வேளைகளில் நேரடியாக சம்பந்தம் இல்லாவிட்டாலும் இது தொடர்பான சம்பந்தப்பட்ட நபர்களுடனான தொடர்பாடல்களை மேற்கொண்டு அவர்கள் மூலமான இந்த தகவல் தாக்குதல் சம்பந்தமாக அறிவை பெற்றிருந்தால் கூட அதனை தகுந்த நேரத்திற்கு அரசிற்கு அறிவிக்க தவறிய அல்லது தகுந்த நேரத்தில் பாதுகாப்பு வழங்க தவறியவர் என்கின்ற வகையில் கூட அவர் தண்டனைக்கு உள்ளாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் இந்த கொத்தபய ராஜபக்சவின் கடவுச்சீட்டு என்பது முடக்கப்பட்டதானது அதிலும் மேலான ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இவர்களுக்கு இருக்கலாம் என்கின்ற ஐயத்தை ஏற்படுத்துகின்றது. எனினும் நீதிமன்றம் அந்த முடிவை எடுக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் குறிப்பிடுவது போல சர்வதேச நாடுகள் இந்த விவகாரத்தில் எவ்வாறு செயற்படும் என்றால் அவை இலங்கையை கண்டிப்பதாக இல்லை, இலங்கையை வரவேற்பதாக அமையும். என்று சொன்னால் ஒரு நியாயமான விசாரணை நடைபெறுகின்றது என்கின்ற ரீதியில். மறுபக்கமாக சில வேளைகளில் அவருக்குரிய வசதிகள் கொடுக்கப்படாமல், அதாவது இப்பொழுது அவர்களுடைய கருதுகோளின் படி அல்லது அவர்களுடைய தகவல் தெரிவிப்பின் படி 6-4 என்கின்ற ஒரு சிறிய 6-4 என்பது மிகவும் சிறிய ஒரு செல், அவ்வாறான ஒரு சிறை செல்லுக்குள் அவர் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கே கரப்பா நெலி போன்றவை எல்லாம் நடமாடுவது போன்ற பல விடயங்களும் கூறப்பட்டிருக்கின்றன. அவ்வாறான விடயங்களில் இருந்து சில வேளைகளில் மாறுபட்ட தன்மையுடைய நிலைக்கு அவர் செல்லக்கூடியதாக இருந்தாலும் அவர் செய்த விடயம் என்பது தெரியப்படுத்தும் வரை சர்வதேசம் கூட இலங்கைக்கு ஆதரவாக இருக்கும். இங்கே உண்மையாக உள்ள ஒரு கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால் யூதி, இந்த விவகாரம் இப்பொழுது வரவேற்கப்படுகின்றது, தமிழர்களாலும் வரவேற்கப்படுகின்றது. இவ்வாறான ஒரு விசாரணை மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது அல்லது இந்த அரசு செய்வது சிறந்ததாக இருக்கின்றது. ஆனால் தமிழ் பேசும் மக்களின் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் இவ்வாறான விசாரணையை வரவேற்று இது போன்றதொரு விசாரணையை இழப்போர் இறுதி முடிவுகள் பொழுது நடைபெற்ற விடயங்களிலும் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலை கொடுக்கின்றார்களா என்றால் இல்லை. அவர்கள் மிகவும் போலியான அரசியல்வாதிகளாக செயற்பட்டு வருகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் அவர்கள் இந்த விடயத்தை ஒரு ஆயுதமாக பாவிக்க வேண்டும். அதாவது இதனை அனுசரித்து ஆதரித்து இதனை எங்களுக்குரிய ஒரு ஆயுதமாக மாற்றுவார்களாக இருந்தால் அதன் பிரதிபலன் என்பது மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அதை செய்யவில்லை. அதுதான் இந்த விடயத்தில் உள்ள ஒரு கவலையான விடயம் என்னவென்று சொன்னால்
அவர்கள் தங்களுடைய இப்பொழுது உண்மையிலேயே ஒரு சுயேட்சையாக சென்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் அவருடைய குணாதிசயங்கள் பலவும் மிகவும் கண்டிக்கத்தக்கவையாக இருந்தாலும் பகிரங்கப்படுத்திய உண்மை என்னவென்றால் இவ்வளவு நாளும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களை ஏமாற்று பாணியில் தான் வைத்திருக்கின்றார்கள் என்பதை அதை இப்பொழுது அவர்கள் மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகின்றார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களின் பொழுது இவை தொடர்பான ஊட்டமான கருத்தியலை மேற்கொள்ளாமல் அதுதான் ஒரு விடயம். அதை விட இந்த விவகாரத்தில் மேலதிகமாக கூறுவதற்கு எதுவும் இல்லை என்று சொன்னால் உண்மையிலேயே சர்வதேசம் ஆதரிக்கும் அரசு இதே வழியில் அழுத்தங்கள் இல்லாமல் சென்றால் அது நிச்சயமாக இந்த அரசு கூட பாராட்டப்படும். ஸ்ரீலங்கா தற்பொழுதைய அரசு அதே மாதிரி வத்திகான் கூட விசாரணையின் முடிவைத்தான் எதிர்பார்க்குமே ஒழிய இந்த முடிவில் அதாவது இடை விசாரணையில் தலையிடாது. அதை தான் உண்மையான விடயங்களாக குறிப்பிடலாம். நிச்சயமாக இந்த இடத்துல நிறைவாக இன்னொரு விடயத்தை நாங்கள் இதில் குறிப்பாக பேசி பார்க்கலாம் சுரேஷ் தர்மா அவர்களே. இப்பொழுது அசாத் மௌலானா போன்ற நாட்டை விட்டு தப்பியோடிய ஒரு நபருடைய கூற்றை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு நாட்டினுடைய மூத்த இராணுவ உயர் அதிகாரி ஒருவரை கைது செய்வது என்பது இலங்கையினுடைய பாதுகாப்பு கட்டமைப்பின் பலவீனத்தை காட்டுகின்றதா, இல்லை என்று சொன்னால் சர்வதேச ராஜதந்திர அழுத்தங்களுக்கு இலங்கை அரசு பணிந்து விட்டதா, இல்லை என்று சொன்னால் இவற்றுக்கும் அப்பால் யாராக இருந்தாலும் அது குற்றவாளியாக இருந்தால் அறத்தின் அடிப்படையிலே அறத்தின் வழியில் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இலங்கை அரசு இயங்குகிறதா? இதனை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, இதில் இரண்டு விடயங்கள் நாங்கள் இரண்டு பிரிவுகளாக பார்க்க வேண்டியது. ஒன்று சானியா அபியசேகரா, இவரால் பழிவாங்கப்பட்டதாக அல்லது குத்தபய ராஜபக்சவால் பழிவாங்கப்பட்டதாக கூறப்பட்டவர் வெளிநாட்டிலிருந்து இப்பொழுதே ஜனாதிபதி பதவியேற்றதும் வந்து பொறுப்பை ஏற்று இந்த விசாரணை எடுக்கின்றார். அவர் தன்னை கேவலமாக நடத்துகின்றார் அல்லது தனக்கும் அவருக்கும் இடையேயான ஒரு தனிப்பட்ட குரூத மனப்பான்மை இருக்கின்றது என்பதை சுரேஷ் சாலே தெரிவிக்கின்றார். அந்த விடயம் நிச்சயமாக சில வேளைகளில் புடை போடப்பட்டு அல்லது அவ்வாறான விசாரணைகளின் பொழுது சரியாக இடம்பெறுகின்றதா என்பதை பார்க்க வேண்டிய கடமை அரசிடம் இருக்கின்றது. அதனை அரசு செய்வதாகத்தான் நாங்கள் நம்ப வேண்டும். ஏனென்றால் அவ்வாறு செய்யாவிட்டால் அரசு கூட பழியேற்கின்ற நிலைக்கு செல்லும். இந்த சானியா அபியசேகரா என்கின்ற நபருக்கு இவர்கள் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றார்கள், பழி வாங்குவதற்கான சந்தர்ப்பத்தை என்று. மறுபக்கமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், இந்த ஒரு தனிப்பட்ட நபரின் வாக்குமூலம் மாத்திரம் இதற்கு சாட்சியமாக அமையுமாக இருந்தால் பல வழக்குகள் மீளாய்வுக்கு வந்திருக்க வேண்டும். அவ்வாறு வந்தனமா என்றால் இல்லை. அந்த இடத்தில் தான் நீங்கள் கேட்ட வெளிநாட்டு அழுத்தம் காரணமாக விடயம் வருகின்றது. இவ்வாறு இவர் தெரிவித்த ஊடகம் என்பது இங்கிலாந்தை சார்ந்தது. இது ஒரு புலனாய்வு ஊடகமாக பல காலமாக செயற்பட்டு வருவது அல்லது மற்ற ஊடகங்களால் காவப்படாத செய்திகளை துணிந்து காவி வருகின்ற ஒரு ஊடகமாகத்தான் இந்த சேனல் போயிருக்கிறது. எனவே அவர்களிடம் அந்த விடயத்தை விசாரியுங்கள் என்று கூறுகின்ற பொழுது அந்த மறைமுக அழுத்தங்கள் சில வேளைகளில் அரசுக்கு சர்வதேசத்தால் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இருந்த பொழுதிலும் அவர்களுடைய விசாரணை முறையும் அல்லது விசாரணை சென்று கொண்டிருக்கின்ற நிலைமை என்பதும் இதில் ஏதோ உள்ளீடு இருக்கின்றது என்பதை காட்டுகின்றது. ஒரு கண் துடைப்பு விசாரணையாக இருந்தால் அவர் ஒரு கனதியான மனிதனாக வீட்டு காவலிலோ அல்லது சொகுசு சிறையிலோ வைக்கப்பட்ட விசாரணைகள் எடுக்கப்பட்டிருக்கலாம். அல்லது அவருடைய நடவடிக்கைகள் குறித்த கருத்தியல்களை கூறுவதில் சில நளின சொற்பதங்கள் பாவிக்கப்பட்டிருக்கலாம். அவ்வாறு இல்லாமல் நேரடியாகவே பாராளுமன்றத்தில் கூட அமைச்சர்கள் இல்லை இவருக்கு சம்பந்தம் இருக்கின்றது என்று ஆணித்தரமாக ஒரு கருத்தை வைப்பதற்கான சாட்சியங்கள் இந்த அசாத் மௌலானாவை விடவும் மேலதிகமாக அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன என்பதைத்தான் கூறுகின்றன. ஏனென்றால் அவ்வாறு இல்லாவிட்டால் அவர்களால் அவ்வாறு கூற முடியாது. அதாவது அது தொலைபேசி உரையாடலாக இருக்கலாம் அல்லது உள்ளிருக்கின்ற ஒரு நபர், அதாவது இறந்தவர்களை விட சஹரான் அணி என்கின்ற ஒரு அணிதான் இந்த தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்டது. அவருடைய சகோதரங்களும் அவருடைய தந்தை உட்பட அவர்கள் இணைந்து செயற்பட்ட திட்டத்தில் வேறு பலரும் இணைந்து செயற்பட்டிருந்தார்கள். அத்தோடு இந்த விவகாரத்தில் இன்னுமே கண்டறியப்படாத ஒரு புலஸ்தீனி என்கின்ற ஒரு தமிழ் பெண் முஸ்லீமாக மாறியவர், அவர் குறித்த விவகாரங்கள் கூட இன்னும் வெளிவராத தன்மையுடையவாக இருக்கின்றன. எனவே பல தொக்குகள் நிறைந்த ஒரு அதாவது கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்ற இந்த விவகாரத்தில் செயற்பாடு என்பது என்னை பொறுத்தவரையில் பார்க்கின்ற பார்வைக்கு ஒரு வெளிநபராக
பார்க்கின்ற பொழுது நியாயமான முறையில் செல்கின்றது போன்ற ஒரு தன்மையை கொண்டதாக இருக்கின்றது. என்னிடம் பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக, நிச்சயமாக. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. சுரேஷ் சாலைவனுடைய கைது தொடர்பான அரசியல் சதுரங்கத்தின் நுணுக்கங்களை மிக ஆழமாகவும் அதே நேரம் நடுநிலையாகவும் எமது நேயர்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி ஜோதி. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.